This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the reviews portal site. ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். சபரிமலைக்கு போகிறதுக்கு நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணணும். அது நம்ம மொபைல்லேருந்தே பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதுக்கான ஒரு மெத்தட் தான். இப்போது கூகுளில் போயிட்டு எப்பயும் போல சபரிமலை ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் சபரிமலை ஆன்லைன் அப்படின்னு போயிட்டுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது இல்லையா, நியூ யூஸர் ரெஜிஸ்டர்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் என்னென்ன கேட்கும்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னு கொடுத்துருக்கேன்னா அதில் முத்துன்னு கொடுங்க. செகண்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் கேட்குது இல்லையா, அதில் முத்துக்குமார்னு கூட கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் எப்படி பார்த்து கொடுத்துக்கலாம். அது கீழே மொபைல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், மேல் ஃபீமேல், எனி ஒன், அட்ரஸ் லைனு 1 or 2 லைனில், டோர் நம்பர், தெரு இருந்தால் தெரு, அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கொடுத்தா போதும். கண்ட்ரி இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் கொடுத்துக்குங்க. செலக்ட் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி இமெயில் ஐடி கண்டிப்பானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், இல்லை பாஸ்வேர்டு, கேப்ஸ் லாக்கு, ஃபஸ்ட் லெட்டர், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணால் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம புக் பண்ணுறதுக்கு வெர்ச்சுவல் க்யூ, அதாவது நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான ஒரு இது. செலக்ட் டேட், இதில் நம்ம என்னைக்கு சபரிமலைக்கு போகிறோம் அப்படின்ற அந்த டேட், புக்கிங் டேட்டு. இந்த புக்கிங் டேட்டில் வந்து ரொம்பவே முக்கியமானது அந்த மேலே ஷோவாகிறத பார்த்துங்க. டிசம்பர், இது நவம்பர் மாதம், டிசம்பர். நான் ஜனவரியில் புக் பண்ணணும். எனக்கு இப்போ 4ஆம் தேதி தேவை. 4ஆம் தேதி நான் அங்கே இருக்கணும், கோவிலில் இருக்கணும். அப்படின்னா 4ஆம் தேதி நான் புக் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் சிம்பிள் உள்ளதெல்லாம் புக்கிங் ஆன டேட் 4/12/2024 சும்மா சிம்பிளாக புக் பண்ணுறதாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து பம்பா மரக்கோட்டம் 4 kilometers, அதாவது பம்பையிலேருந்து ஹில்ஸுக்கு 4 kilometer. இது போக வண்டி பிரியா டு அந்த வழியாக போகிறதுக்கு கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெரிய பாதை, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைம் ஷெட்யூல், இத்தனை மணிக்கு நான் அங்கே இருக்கணும். இது போக மிக ரொம்ப முக்கியமானது செல்ஃபா அல்லது அதர்ஸா. செல்ஃப்னால் நீங்கள் மட்டும் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதர்ஸ்னால் வந்து 5 பேர். அந்த 5 பேர்த்தில் அதாவது தனியாக டிக்கெட் புக் பண்ண முடியாது. 18 வயசுக்கு கம்மியானவங்க புக் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதில் ஆட் பிலிகிராம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை புக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கணும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆட் பிலிகிராம்ஸ்னோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஆதார், உங்கள்கிட்ட என்ன ஆதார் ப்ரூஃப் அதில் கேட்ட இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ரொம்ப ஈஸியானதான். கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா கடைசியில், அதை கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்தா தான் ஆட் ஆகும். இதை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே டேட்டில் ஆர்டர் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் செலக்ட் பிலிகிராம்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறதுனால வந்து எனக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணவங்க நேம்னா ஷோ ஆகுது. நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி புக் பண்ணுவோம், புக் பண்ணிங்க. ஒரு புக்கிங்கில் வந்து மினிமம் வந்து ஒரு ஐடியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 5 பேர் தான் பண்ண முடியும். அதில் போட்டிருப்பாங்க அதர்ஸ்ன்னு கொடுத்தாலும் 5 பேர் தான் அப்படின்ட்டு. நான் வந்து புக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆல்ரெடி என்னுடைய நேம் புக் பண்ணியிருக்கேன். அதை புக் பண்ணதுனால ஆல்ரெடி புக்கிங்னே வரும். இந்த மாதிரி மெத்தட் தான் வரும்.
சாரி, கொஞ்சம் கோல்டு, எனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதோட வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நான் நேம் லிஸ்ட்டு ஆல்ரெடி வருஷம் வருஷம் போகிறதுனால வந்து இது அப்படியே தான் இருக்கும், டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே குட்டி பாக்ஸ் காமிக்கும், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ், குட்டி பாக்ஸ் காமிக்கும், அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் இவங்க மலைக்கு நம்ம கூட வர்றாங்களா, புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோகம் அந்த குட்டி பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நம்பர் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆடு விஸ் லிஸ்ட்னு கேட்கும். இதை ரிமூவ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, ரிமூவ்னு பக்கத்துலேயே இருக்குது. இவங்க நம்ம குரூப்பில் இல்லை நம்ம ஃபேமிலியில் இவங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படி தெரிஞ்சால் அவங்க ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பாக்ஸ், குட்டி பாக்ஸ் ஒன்று கிளிக் பண்ணி ரிமூவ்ன்ற பட்டன் கொடுத்தோம்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் காமிக்கும். புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். இந்த டிக்கெட் அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, யாரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே மேலே இருந்தீங்கன்னா ஆட் டு விஸ் லிஸ்ட்னு வரும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண டேட், என்ன டேட்டில் வேணுமோ, இப்போ டேட் வேணால் சேஞ்ச் பண்ணலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இதில் ரெட் சிம்பிள் உள்ள டேட்டு நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஜனவரி 2025 4ஆம் தேதி நான் அங்கே இருக்கணும், அதை நான் கொடுத்துட்டேன். இந்த தேதி புக் பண்ணிட்டேன். இது போக செல்ஃப், நான் ஒரு ஆளாக போகிறதுக்கான ஒரு டிக்கெட் புக் பண்ணுறேன். சும்மா ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை டேரெக்டாக புக் பண்ண முடியாது, ஒரே டேட்டில் புக் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணி தான் புக்கிங் டேட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆட் டு விஸ் லிஸ்ட்னு கொடுத்துருங்க. இப்போ இது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க. மேலே வந்து அந்த பொம்மை குட்டி ஒன்று போடுது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த லிஸ்ட்டு ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய பிலிகிராம் லிஸ்ட்டில் இப்போ டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டில் நான் போகிறேன், நான் புக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கும். அதை டவுன்லோடு கொடுக்குறேன். நான் 5 பேர்த்துக்கு சேர்த்து புக் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து ஒரே இதில் தான் வரும். இப்போ என்னுடைய பார்த்தீங்களா, நான் புக் பண்ண டிக்கெட் இப்படி தான் இருக்கும். இது என்னுடைய நேம். நான் 4ஆம் தேதி அங்கே இருக்க மாதிரி புக் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் விஷயம், ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் மொபைலில் வச்சுருக்கவங்க நீங்களே அதாவது சபரிமலை போக ஆசைப்படுறவங்க இந்த வெர்ச்சுவல் கியூ புக்கிங்கை நீங்களே புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. நீங்கள் போய் இதுக்காக வந்து ஒரு ஆன்லைன் சேவை பண்ணுற இடத்துல அலையணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிக்கெட் புக் பண்ணணும், நீங்கள் யாருனாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே டாப் எண்ணில் வந்து ஏரோ கீ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலகிராம், வாட்ஸ்அப் எந்த ஒரு யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு வாட்ஸ்அப் நம்ம கிளிக் பண்ணுறோம், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் விஷயம், ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோதான். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு டெக் வீடியோஸ் தான் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் கேன்சல் பண்ணணும்னா கீழே கேன்சல் இருக்குது, நீங்கள் அதை கேன்சல் கொடுத்தாலும் கேன்சல் ஆகிடும். கீழே டவுன்லோடுன்னு ஒன்று இருக்குது, அது கீழே கேன்சல் ஒன்று இருக்குது. கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.